ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। परमानन्दमाधवम्। பிரம்மணஹ என்ற பதத்திற்கு சேஷே ஷஷ்டி என்ற பொருள் கொடுத்தால் பிரம்மத்தை சம்பந்தச்சுள்ள, பிரம்மத்துடன் சம்பந்தம் கொண்டுள்ள விஷயங்களை விசாரம் செய்ய வேண்டும் என்று அர்த்தமாகும். ஆனால் கர்மணி ஷஷ்டி என்று பொருள் கொடுத்தால் பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும் என்று, விசாரத்திற்கு பிரம்மம் விஷயமாகும், சாக்ஷாத் விஷயமாகும். ஆனால் மற்ற விஷயங்களும் விசாரம் செய்ய வேண்டுமே. பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். ஆனால் பிரம்மத்தினுடைய லட்சணம், பிரம்மத்தினுடைய பிரமாணம், பிரம்ம ஞானம் பெற்றால் வரக்கூடிய பலன் என்று பல விஷயங்கள் இருக்க, பிரம்மத்தை மட்டும் விசாரம் செய்தால் போதுமா? எனவே பூர்வபக்ஷி சொல்கிறான்னு சொல்லுவோமே, பூர்வபக்ஷி சொல்கிறான் சேஷ ஷஷ்டி என்று பொருள் கொள்ள வேண்டும். இங்கே பாஷ்யக்கார் சொல்றார், அது அவசியமே இல்லை. ஜிக்ஞாசா என்பதற்கு நேரடியாக விஷயம் தேவை. எதை பற்றிய ஜிக்ஞாசா, எதை பற்றிய விசாரம், எதை அறிய வேண்டும் என்ற ஆசை. விசாரம் என்றாலும் அறிய வேண்டும் என்ற ஆசை என்றாலும் இரண்டுத்திற்கும் நேரடி விஷயம் அவசியம். நேரடி விஷயமாக இருப்பது பிரம்மம்தான். பிறகு லட்சணம், பிரமாணம், சாதனம் இவையாவும் என்ன செய்கிறது? அதெல்லாம் எப்படி வரும்? அதனுடைய விசாரம், பிரதானத்தை விசாரம் செய்யும் பொழுது எதை அறியாவிடில் அந்த பிரதான விசாரமானது ஏற்படாதோ, எதை அறியாவிடில் அந்த பிரதான விசாரம் ஏற்படாதோ அவையெல்லாம் அந்த விசாரத்திலேயே அடங்கும். எவ்வாறு அரசன் ஊர்வலம் வருகிறார், ஊர்வலம் தானே, அதுக்கு என்ன சொல்றது, ஊர்வலம் தானே, நகர்வலம்.
அரசன் நகர்வலம் வருகிறான் என்று சொன்னால் அரசருடன் சேர்ந்த பரிவாரமும் வருவதாகத்தான் கொள்ள வேண்டும். அரசன் என்று சொன்னால் அவனுடைய பரிவாரமும் அதில் அடங்கியதுதான். அரசன் பிரதானம். அந்த பிரதானத்தை சொல்ல, அந்த பிரதானத்தை சம்பந்தித்து கொண்டு பிரதானத்துடன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மற்ற விசாரங்கள் அதனுடன் சேர்ந்துதான் வரும் என்று பாஷ்யக்காரர் நிரூபிக்கிறார். சரி, பிரம்ம ஜிக்ஞாசா என்பதற்கு பிரம்மணக ஜிக்ஞாசா. பிரம்மணக என்ற பதத்தினுடைய பூர்ண விளக்கத்தை பார்த்தோம். அடுத்தது ஜிக்ஞாசா. இந்த ஜிக்ஞாசா பிரம்மத்தை பொறுத்தது இல்லையா? பிரம்மத்தினுடைய ஜிக்ஞாசா. ஜிக்ஞாசா என்றால் என்ன அர்த்தம் பார்ப்போம். ஞாதும் இச்சா ஜிக்ஞாசா அவகதி பர்யந்தம் ஞானம் சன்வாச்யாயாஹ இச்சாயாஹ கர்ம பல விஷயத்வாத் இச்சாயாஹ ஞானேன ஹி பிரமாணேன அவகந்தும் இஷ்டம் பிரம்ம பிரம்மாவகதிர்ஹி புருஷார்த்தः நிஷேஷ சம்சார பீஜ அவித்யாதி அனர்த்த நிபர்ஹணாத். நிஷேஷ சம்சார பீஜ அவித்யாதி அனர்த்த நிபர்ஹணா. நிஷேஷ சம்சார பீஜா வித்யாத்யனர்த்த நிபர்ஹணாத். தஸ்மாத் பிரம்ம ஜிக்ஞாசிதவ்யம். சேர்ந்தபடி ஞாத்துமிச்சா ஜிக்ஞாசா அவகதி பர்யந்தம் ஞானம் சன்வாச்யாயாஹ இச்சாயாஹ கர்ம பல விஷயத்வாதிச்சாயாஹ ஞானேன ஹி பிரமாணேன அவகந்தும் இஷ்டம் பிரம்ம பிரம்மாவகதிர்ஹி புருஷார்த்தः நிஷேஷ சம்சார பீஜாவித்யாத்யனர்த்த நிபர்ஹணாத். தஸ்மாத் பிரம்ம ஜிக்ஞாசிதவ்யம். ஜிக்ஞாசா அதனுடைய விக்கிரக வாக்கியம் ஞாதும் இச்சா ஜிக்ஞாசா. ஞாதும் இச்சா ஜிக்ஞாசா. பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மணஹ ஞாதும் இச்சா பிரம்ம ஜிக்ஞாசா. ஞாதும் இச்சா என்பது அறிவதற்கான அறிய வேண்டும் என்ற ஆசை. ஞாதும் அறிய வேண்டும், பிரம்மத்தை அறிய ஆசை. சரி, அந்த ஜிக்ஞாசா என்ற பதம் சம்ஸ்கிருதத்தில் சன்னந்தம்னு சொல்லுவாங்க. சன்னந்தம் சன்னந்தம் ஏனென்றால் அந்த வினைக்கு இறுதியில் சன் பிரத்யயம் இருக்கு. சன் பிரத்யயம், சன் ச ந சன்.
சன் பிரத்யயம். உதாரணம் சொல்கிறேன், சில உதாரணங்கள். கிரு என்ற தாத்து, கரோதி, குருதே இல்லைங்களா? கிரு என்ற தாத்து, அதனுடன் சன் பிரத்யயம் சேர்த்தால் என்ன வரும்? சன் பிரத்யயம். சிகீர்ஷா, சிகீர்ஷா செய்வதற்கு ஆசை. சிகீர்ஷா சன் பிரத்யயம். கிரு தாத்து சன் பிரத்யயம் சிகீர்ஷா. கிரு என்றால் செய்வது, கரோதி. சிகீர்ஷா என்றால் செய்வதற்கு ஆசை. அந்த ஆசை என்பது சேர்க்கணும் அங்க. புபுக்ஷா, புபுக்ஷா சாப்பிடுவதற்கு ஆசை, பசி, ஆசை. போக்துமிச்சா புபுக்ஷா. வேற என்ன சொல்லலாம்? இங்க இருக்கு பாருங்க, ஜிக்ஞாசா, ஞாத்தும் இச்சா. அந்த சன் பிரத்யயம் இச்சாவை குறிக்கக்கூடியது. ஆசை. எனவே பாஷ்யக்கார் சொல்றார், அந்த சன் பிரத்யத்தோட பொருளை சொல்றார் இங்க, அதனுடைய ஆழமான பொருளை சொல்றார். என்ன சொல்றார்? அறிவதற்கான ஆசைன்னு சொல்றார் இல்லையா? எப்படிப்பட்ட அறிவுக்கு ஆசை? எப்படி அறிவு? ஞானம். எப்படிப்பட்ட ஞானத்திற்கு ஆசை? ஞாத்துமிச்சா ஜிக்ஞாசா. எப்படிப்பட்ட ஞானம்? அவகதி பர்யந்தம் ஞானம். அது வெறும் ஆபாத ஞானம் இல்லை, பரோட்ச ஞானம் அல்ல, அவகதி பர்யந்தம் ஞானம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அபரோக்ஷ ஞானம் வரை. அந்த சன் என்ற ஆசை, அந்த ஆசை இருக்கு இல்லைங்களா, அறிவதற்கு ஆசை, ஞாத்தும் இச்சா. அப்படி வரும்பொழுது அது ஞாத்தும் இச்சா. எப்படிப்பட்ட ஞானம்? அவகதி பர்யந்தம் ஞானம். இதுதான் சன் வாச்சியாயாக இச்சாயாக கர்ம. ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா. அப்ப இச்சாவுடைய ஆசையினுடைய நேரடி கர்மம், நேரடி கர்மம், நேரடி விஷயம் என்ன? ஞாத்தும், அறிவதற்கு. இங்க பாருங்க, ஜாக்கிரதையா பாருங்க. பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மணஹ ஞாத்தும் இச்சா, இவ்வளவு பெருசு இருக்குது. இச்சாயினுடைய கர்மம் என்ன? ஞாத்தும், அறிவு, ஞானம். ஞானத்தினுடைய கர்மம் என்ன? பிரம்மம். இப்படி சம்பந்தம் இருக்கு. பிரம்மணஹ ஞாத்தும் இச்சா. அப்படி இச்சாவுடைய நேரடி கர்மம் என்ன? ஞானம்தான். ஜிக்ஞாசா என்ற பதத்தில் ஞாத்தும் இச்சா என்று வரும்பொழுது அந்த சன் பிரத்யத்தினால குறிக்கப்பட்ட அந்த இச்சை, ஆசை, அதனுடைய கர்மம் என்ன அப்படி என்றால் வெறும் ஞானம் கிடையாது, அவகதி பர்யந்தம் ஞானம். வெறும் ஞானம்னா ஆபாத, ஏதோ கேள்விப்படுறேன் பிரம்மத்தை பற்றி, அது விஷயமாகாது. இல்லை பரோட்ச ஞானம், அதுவும் விஷயம் கிடையாது. எப்படிப்பட்ட ஞானம்? அபரோக்ஷ ஞானம் தான் விஷயம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இங்கே அபரோக்ஷ ஞானம் ஒன்றுமே இல்லையே, ஞாத்தும் இச்சா தானே இருக்குது, வெறும் ஞானம் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல விஷயத்வாத் இச்சாயாக. இச்சை, ஆசை என்பது ஒரு பலத்தை முன்னிட்டு தான் இருக்கும். பல விஷயத்வாத் இச்சாயாக. பலம், பலம்னா என்ன அர்த்தம்? நமக்கு உகந்த ஒரு பலம், நமக்கு நாம் வேண்டக்கூடிய ஒரு பலம். சாதகன் எதை விரும்புகிறான்? பரோட்ச ஞானத்தை விரும்புகிறான்? இல்லை, அபரோக்ஷ ஞானத்தை அவன் வேண்டுகிறான். எனவே அந்த ஆசை, சன் என்ற பிரத்யம், ஜிக்ஞாசா இருக்கு இல்லைங்களா, அதில் ஞா இருக்கு, சன் இருக்கு. ஞா ப்ளஸ் அது கூட சன் சேர்க்கும்போது ஜிக்ஞாசான்னு மாறுது. எவ்வாறு கிரு அதுடன் சன் சேர்க்கும்போது சிகீர்ஷான்னு மாறுது இல்லைங்களா, அதுபோல் ஞா என்ற
என்ற வினை அதனுடன் சன் என்ற பிரத்யயம் சேரும்போது அந்த சன் என்பது ஆசையை குறிக்கக்கூடியது. அப்பொழுது ஜிக்ஞாசா என்ற பதத்தினுடைய பொருள் அறிவதற்கு ஆசை. அறிவதற்கு ஆசை என்று வரும்போது ஆசைக்கு விஷயம் என்ன? அறிவு. எப்படிப்பட்ட அறிவு அந்த ஆசைக்கு விஷயம்? அது சாதாரண அறிவு இல்லை, ஆபாத அறிவு இல்லை, பரோட்சமான அறிவு இல்லை. ஆனால் அபரோக்ஷமான அறிவு, அபரோக்ஷ ஞானம்தான் அந்த ஆசையினுடைய விஷயம். ஏன் அதுதான் ஆசையினுடைய விஷயம்? ஆபாத்த ஞானம் இருக்கக்கூடாதா? பரோட்ச ஞானம் இருக்கக்கூடாதா? ஆபாத்த ஞானம் என்றால் ஏதோ மேலோட்டமான ஒரு ஞானம். பிரம்மம்னு ஒன்று இருக்கு, அவ்வளோதான். பரோட்ச ஞானம் பிரம்மம் இருக்கு, அதனுடைய ஸ்வரூபம் இப்படிலாம் இருக்கு, உனக்கு அனுபவம் இருக்கா? அது இல்லை பரோட்ச ஞானம். அபரோக்ஷ ஞானம் அது நம்முடைய சாட்சாத் அனுபவம், அதுதான் பலம். அதில் தான் நமக்கு திருப்தி உண்டாகும். வெறும் ஆபாத்த ஞானத்திலேயோ பரோட்ச ஞானத்திலேயோ திருப்தி உண்டாகாது. பலம் இருக்கணும். எங்கே பலன் இருக்குது அங்கே தான் நமக்கு பலன் இருக்குது. பூர்ணமான பலன் அங்கே தான் கிடைக்குது நமக்கு. அது வரைக்கும் அந்த ஆசை போகாது. எனவே அந்த சன் ஆசை என்பதனுடைய விஷயம் ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? அது அபரோக்ஷ ஞானம். பல விஷயத்வாத் இச்சாயாக. ஆசையினுடைய விஷயம் பலம். ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் இதில். ஆசை என்ற ஒரு ஆசைப்படுகிறான், அந்த ஆசை இருக்குறீங்களா, அது அப்படி அந்த வினையில் அந்த ஆசைன்னு வரும்போது அதனுடைய விஷயம் அந்த ஆசையினுடைய விஷயமே பலமாக மாறும். ஆசையினுடைய விஷயமே பலமாக மாறும். உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்வர்கேச்சா, ஸ்வர்க்கத்தினுடைய ஆசை. அந்த ஸ்வர்க்கத்துடைய ஆசை எப்போ நிறைவேறும்? ஸ்வர்க்கத்தை அடையும் போது. அந்த ஆசையினுடைய விஷயம் எதுவோ ஸ்வர்க்கம், அதுவே அடையும் போது பலனாக மாறும். இதான் ஆசையில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான கருத்து. கமனம்னு ஒரு கிரியை இருக்கு, அதனுடைய விஷயம் ஏதோ கிராமம் தான் கமனத்தினுடைய கமனக்கிரியையினுடைய ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. ராமஹ கிராமம் கச்சதி. அந்த கமனக்கிரியையுடைய விஷயம் என்ன? கிராமம். அந்த கமனக்கிரியையுடைய விஷயம் கிராமமாக இருக்கலாம், ஆனால் அது பலனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்தில் போய் அம்மாவை பார்க்குறாங்க, மனைவியை பார்க்குறாங்க. அந்த மனைவியை பார்ப்பது என்பது பலன் அங்கே. ஆனால் ஆசை அப்படி கிடையாது. ஆசைக்கு எது விஷயமோ அதுவே அதனுடைய பலனும் கூட. அதான் பாஷ்யக்கார் இங்க சொல்றார், பல விஷயத்வாத் இச்சாயாக. அந்த இச்சைக்கு அந்த விஷயம் பலமாகும். எப்பொழுது ஞானம் என்பது பலன்? அபரோக்ஷ ஞானம் வந்தாதான் அது பலன். எனவே இங்கே ஞாத்தும் இச்சா என்று இருந்தாலும் எப்படிப்பட்ட ஞானம் நம்ம புரிஞ்சுக்கணும்? இங்கே அபரோக்ஷ ஞானம் தான் இங்கே விஷயம். ஏன்? அந்த அபரோக்ஷ ஞானம் தான் பலன். ஏன்? இச்சைக்கு எது விஷயமோ அதுவே பலன். இப்படி பாருங்க, சூக்ஷ்மமாக சொல்றாரு பாருங்க அவர் பாஷ்யக்கார். சரி, இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்றால், நீங்க பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. பிரம்மணஹ ஞாத்தும் இச்சா. பிரம்மத்தை அறிவதற்கான ஆசை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பிரம்மம் இருக்கு ஒரு பக்கம், நடுவில் ஞானம் இருக்கு, அடுத்தது ஆசை இருக்கு. இதனால் என்ன நமக்கு தெரிய வருகிறது? அந்த ஆசை, பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இறுதியில்,
பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அந்த பிரம்மத்தை அடைவதற்கு என்ன வழி? ஞானம். பிரம்மத்தை எவ்வாறு அடைய நாம் விழைகிறோம்? பிரம்மத்தை அறிவதற்கான ஆசை. பிரம்மணஹா ஞாத்தும் இச்சா. அப்போ அந்த இச்சை எப்பொழுது பூர்ணமாகும்? பிரம்மத்தை அறிந்தால். அப்போ அறிவு என்பது கரணமாகுது பாருங்க. பிரம்மணஹா ஞாத்தும் இச்சா இல்லையா? பிரம்மத்தை அடையணும். இந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு என்ன வழி? கரணம் என்ன? ஞானம். ஏன்? அதனால தான் பிரம்மணஹா ஜிக்ஞாசான் இருக்கு. வேற எதுவும் இல்லை பாருங்க. ஜிக்ஞாசான ஞானம் வருது பாருங்க நடுவில். அதான் பாஷ்யக்காரர் அடுத்த சொல்றார். ஒரு வார்த்தைக்கு பாருங்க எப்படி வந்து அப்படி அதான் புட்டு புட்டு வைக்கிறதுன்னு சொல்றது இல்லையா? இதான் புட்டு புட்டு வைக்கிறது. அது என்ன புட்டு புட்டு வைக்கிறது? அது கொச்சைத்தமிழா இருக்கலாம். ஆனால் புட்டு புட்டு வைக்கிறார். பிரம்மா, அதில் ஷஷ்டி, அப்புறம் ஜிக்ஞாசா, அதில் ஞாத்தும் இச்சா. இச்சானா என்ன? இச்சைக்கு விஷயம் என்ன? ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? இச்சையினுடைய விஷயம்தான் பலமாகும். எனவே அந்த இச்சையினுடைய விஷயம்தான் பலமாகணும்னா பலம் வந்து அபரோக்ஷ ஞானம். அப்பொழுது ஞானம் எப்படிப்பட்ட விஷயம்? அந்த விஷயமான ஞானம் எப்படிப்பட்டது? அபரோக்ஷ ஞானம். ஏன் அந்த அபரோக்ஷ ஞானம்? பிரம்மணஹ ஞாத்தும் இச்சா. ஏனென்றால் அந்த ஞானம்தான் பிரம்மத்தை அடைவதற்கான வழி. ஞானேன ஹி பிரமாணேன அவகந்தும் இஷ்டம் பிரம்ம. ஞானேன ஹி பிரமாணேன. ஞானம்தான் பிரமாணம். ஞானம்தான் பிரமாணம் என்றால் என்ன அர்த்தம்? என்ன ஞானம் இங்க? மகாவாக்கிய ஞானம். உபனிஷத் ஞானம். எனவே இந்த இடத்துல உபனிஷத் போதகமாக அமைகிறது, ஞானம் போத்தியமாகிறது. எனவே ஜிக்ஞாசா என்ற பதத்தில் சம்பந்தம் ஒளிந்து உள்ளது. சரிங்களா? ஞானேன ஹி பிரமாணேன, ஞானம் என்னும் பிரமாணத்தினால், உபனிஷத் ஞானம் என்னும் பிரமாணத்தினால், அதில் விசேஷமாக உபனிஷத்தில் இருக்கும் மகா வாக்கிய ஞானம் அது சாட்சாத் காரணமாக இருப்பதனால், அந்த மகா வாக்கிய ஞானம் என்னும் பிரமாணத்தினால் அவகந்தும் இஷ்டம் பிரம்ம. அவகந்தும் அறிவதற்கு இஷ்டமானது கர்த்துரீப்சிதம் கர்ம அப்படின்னு சொல்கிறது உண்டு. சூத்திரம் இது, பாணனி சூத்திரம். கர்த்தா எதை அடைய விழைகிறானோ அது கர்மம். கர்மத்தில் வரணும், இரண்டாவது விபக்தியில் வரணும். ஞானேன ஹி பிரமாணேன அவகந்தும் இஷ்டம் பிரம்ம. இந்த பிரம்மமானதுதான் அந்த ஞானம் என்ற பிரமாணத்தினால் ஒருவன் அடைய விழைகிறான். சரி, ஞானத்தால் பிரம்மத்தை அடையிறோம். இதில் என்ன பெரிய விசேஷம் இருக்கு? இதான் இருக்கிறதுலேயே பெரிய விஷயம். ஏன்? பிரம்மாவகதிர்ஹி புருஷார்த்தா. இதுதான் பலன். பிரம்மாவகதி, பிரம்ம ஞானம்தான். பிரம்மாவகதிர்ஹி புருஷார்த்தா. புருஷார்த்தா பரம புருஷார்த்தா, மோட்ச புருஷார்த்தா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? புருஷார்த்தம்னா அதில் வந்து துக்கம் இல்லாமல் இருக்கணுமே, பரமானந்தம் இருக்கணுமே. நிச்சயமாக இருக்குதுல்ல. நிஷேஷ சம்சார பீஜ அவித்யாதி அனர்த்த நிபர்கணாத். நிபர்கணாத் அழிப்பதனால். எப்படிப்பட்ட அழிவு என்றால், பீஜம் இருக்கு இல்லைங்களா, அந்த பீஜத்தை வறுக்கும் பொழுது என்னாகிறது? அதற்கு அழிவு. அப்படிப்பட்ட அழிவு. அந்த பீஜத்தை சுட்டெரிப்பது. எந்த பீஜம் அது?
அவித்யா என்கின்ற காரணமான பீஜம். இங்கே பாருங்க, நிஷேஷ முதல் வார்த்தை இல்லையா, சம்சார அடுத்த வார்த்தை, பீஜம் இருக்குது, அந்த பீஜத்துக்கு அப்புறம் அவித்யா இருக்குது, அவித்யாவுக்கு அப்புறம் ஆதி என்ற பதம் இருக்குது பாருங்க, அவித்யாதி, அவித்யா, அதுக்கு பிறகு ஆதி, அதற்கு பிறகு அனர்த்த, அதற்கு பிறகு நிபர்கணாத். எதை நிபர்கணம் செய்கிறது, எதை அழிக்கிறது? இந்த பிரம்ம ஞானமானது அனர்த்தத்தை அழிக்கிறது. அந்த அனர்த்தம் தான் சம்சாரம். அந்த அனர்த்தத்துக்கு ஆதி என்ன, காரணம் என்ன? ஆதி என்றால் காரணம். அந்த அனர்த்தம், அந்த துக்கமயத்திற்கு, சம்சாரத்திற்கு ஆதி என்ன? ஆதி அவித்யா. எனவே அவித்யை தான் பீஜம். அது ஆதியாக இருப்பதனால், மரத்துக்கு எவ்வாறு பீஜம் ஆதியோ அதுபோல அவித்யாய் தான் பீஜமாக ஆதியாக சம்சாரத்திற்கு அமைகிறது. எனவே இந்த பீஜம் அவித்யா, நிஷேஷ சம்சார, நிஷேஷ சம்சார, நிஷேஷ மீதி இல்லாமல் முழுமையாக சம்சாரத்திற்கு எதையும் விட்டு வைக்கல. நிஷேஷ அனைத்து சம்சாரத்திற்கு பீஜமாக இருக்கக்கூடிய, ஏன் பீஜம்? இந்த அவித்யாவானது ஆதியாக இருக்க, அந்த அவித்யா என்ற ஆதி காரணத்தை அழிப்பதனால் எது? இந்த பிரம்மாவகதி. எனவே ஞானம் என்னும் பிரமாணத்தினால் அந்த பிரம்மத்தை அடைந்தால், அந்த பிரம்ம ஞானமானது பரம புருஷார்த்தம்தான். அந்த ஏனது பரம புருஷார்த்தம்? அது சம்சாரத்தை அழிப்பதனால், பூர்ணமாக அழிப்பதனால், நிஷேஷமாக, விடாது, பூர்ணமாக. நிஷேஷ சம்சாரம், பூர்ணமான முழுமையான சம்சாரம். முழுமையாகனா ஒன்றும் விடாமல், ஒன்றும் விடாமல் அந்த அஜ்ஞானம், அந்த வாசனை அனைத்தையும் அழித்து விடும். இது அவித்யா காம கர்ம அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையும் விடாமல் அனைத்தையும் அழித்து விடும். இந்த சம்சாரம் இருக்கின்ற இடமே தெரியாமல் போயிடும், அப்படி அழிக்கும். எனவே பிரம்ம ஜிக்ஞாசி தவ்யம், பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். தவ்ய பிரத்யம் இருக்கு பாருங்க. அப்போ இந்த இடத்துல ஜிக்ஞாசி தவ்யம் என்பதற்கு என்ன அர்த்தம் வரணும்? விசாரம்னு பொருள் ஆகிடும். அதனுடைய ரூಢி பொருள் வந்துடும். பிரம்மத்தை ஆசைப்பட வேண்டும் அப்படி வராத அர்த்தம். பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். சரிங்களா? இப்போ என்ன அர்த்தம்? முழு சூத்திரம் முடிஞ்சது இல்லைங்களா? இப்போ முழு சூத்திரத்துக்கு அர்த்தம் என்ன? சாதன சதுஷ்டயத்தை பெற்ற பிறகு, இல்லை நீங்கள் வேணால் அத்தக முன்பு போட்டுக்கலாம். அத்தக பிரம்ம ஜிக்ஞாசா இருக்கு இல்லைங்களா? அந்த அத்தக எனவே, அந்த எனவே கூட முன்பு போட்டுக்கலாம். வாக்கியம் உங்களுக்கு எளிமையாக வரணும்னா, வேதமே அனுபந்த சதுஷ்டயத்தை சமர்த்தனம் செய்வதனால், அனுபந்த சதுஷ்டயம் சமர்த்தனம் செய்வதனால் என்ன அர்த்தம்? அதிகாரி, விஷயம், பிரயோஜனம் ஆகியவைகளை சமர்த்தனம் செய்வதனால். விஷயம் கூட தம் து ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி என்று உபனிஷத் தான் அந்த புருஷத்திற்கு ஞானம், அந்த ஆத்ம ஞானத்தை தருவதாக, ஆத்மாவாரே திரஷ்டவ்யம் அப்படின்னா சொல்கிறது உண்டு இல்லைங்களா? எனவே வேதமே இந்த அனுபந்த சதுஷ்டயத்தை சமர்த்தனம் செய்வதனால், அத்தக என்ற பொருள். சாதன சதுஷ்டயத்தை பெற்ற பிறகு, அத என்ற வார்த்தையின் பொருள், ஒருவன் பிரம்மத்தை அடைய விசாரம் செய்ய வேண்டும். இது ஒரு வகையான பொருள். வேற வகையான பொருள் என்ன? பிரம்மத்தை வேதமே அனுபத்த சதுஷ்டயத்தை சமர்த்தனம் செய்வதனால் ஒருவன் சாதன சதுஷ்டயத்தை பெற்ற பிறகு
பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையை பெறுகிறான், அவனுக்கு உண்டாகிறது. இது ரெண்டாவது பொருள். இந்த ரெண்டு பொருளும் தகுந்தான். சில இடத்துல நீங்களே பார்க்கலாம், ஜிக்ஞாசி தவ்யம் சொல்கிறார் இல்லைங்களா? சில இடத்துல ஜிக்ஞாசா என்பதை பிரம்மத்தை அறிய வேண்டும் என்ற ஆசைன்னு பொருள் கொள்கிறார். சில இடத்துல பிரம்மத்தை அறிய வேண்டும் என்ற விசாரம் அப்படின்னு பொருள் கொள்கிறார். பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை வந்தால், பிரம்மத்தை அறிய வேண்டும் என்ற ஆசை வந்தால், அந்த அறிவு என்பது விசாரத்தான வரும். எனவே இவை இரண்டிற்கும் காரண காரிய சம்பந்தம் இருக்குது. ஒன்று காரணம், ஆசை என்பது காரணம், விசாரம் என்பது காரியம். எனவே அந்த ஆசையினால், ஜிக்ஞாசா என்ற பதத்தினால் விசாரமும் லக்ஷணாவிருத்தினால் வரும். லக்ஷணாவிருத்தி என்ன விருத்தி? லக்ஷண ஜகல் லக்ஷணா அஜகல் லக்ஷணா படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? லக்ஷணாவிருத்தினால் வருகிறது. இங்கிலீஷில் சொல்லணும்னா பை இம்ப்ளிகேஷன். சரி, முடிஞ்சது இல்லையா? சூத்திரத்தின் அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொல்லுங்க. வேதமே அனுபந்த சதுஷ்டயத்தை சமர்த்தனம் செய்வதனால் சாதன சதுஷ்டயம் பெற்ற பிறகு பிரம்மத்தை அறிவதற்கு விசாரம் செய்ய வேண்டும். இது ஒரு பொருள். அடுத்த பொருள், வேதமே அனுபந்த சதுஷ்டயத்தை சமர்த்தனம் செய்வதனால் சாதன சதுஷ்டயம் பெற்ற பிறகு ஒருவனுக்கு பிரம்மத்தை அறிய வேண்டும் என்ற ஆசை ஏற்படும், உண்டாகும். இரண்டு பொருள். பாமதி என்ற வியாக்கியானத்தில் உண்டாகும். ரத்னப்பிரபாவில் விசாரம் செய்ய வேண்டும். பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா. அந்த கர்த்தவ்யா என்பது அத்தியாகாரியம். அதை கொண்டு வந்து பொருளை புரிஞ்சுக்கணும். பாமத்திட்டு அப்படி கொண்டு வர வேண்டாம், அஸ்தி அவ்வளோதான். ஆனால் பாஷ்யத்தில் ரெண்டுத்துக்கும் ஆதாரம் உண்டு. அதனால் நான் இரண்டையும் ஒப்புக்கொண்டு இரண்டையும் சொன்னேன் உங்களுக்கு. சரியா? சரிங்க சுவாமிஜி, சூத்திரத்தோட பொருள் முடிஞ்சது. முதல் சூத்திரம் முடிஞ்சுதா? இல்லை. ஏன் ஒன்றும் முடியலை? ஏனென்றால் விசாரம் எப்பொழுது பொருந்தும்? விசாரம் எப்பொழுது பொருந்தும்? ஒன்றை அறியவே இல்லை என்றால் அதை பற்றிய விசாரம் உண்டாகுமா? இல்லை. ஒன்றை முழுமையாக அறிந்தால் விசாரம் உண்டாகுமா? உண்டாகாது. விசாரம் ஏற்பட வேண்டும் என்றால், விசாரம் உண்டாக வேண்டும் என்றால் ஓரளவு அறிந்திருக்கணும், பூர்ணமாக அறியாமல் இருக்கணும். அங்கு சந்தேகம் இருக்க வேண்டும். பிரயோஜனம் சந்தேகம் இரண்டும் அவசியம் விசாரத்திற்கு. முன்பே பார்த்தோம் இல்லையா? பிரயோஜனம் வேணும், சந்தேகம் வேணும். பிரயோஜனம் சொல்லிட்டாரு பாஷ்யக்கார். எங்க சொன்னாரு? நிஷேஷ சம்சார பீஜ அவித்யாதி அனர்த்த நிபர்ஹணாத். பிரயோஜனம் சொல்லிட்டார். எனவே பிரயோஜனம் இருக்கு, சந்தேகம் இருக்கா? இருக்கு. எப்படி சந்தேகம் இருக்கு? அதை விளக்கிறார். சிலருக்கு இது ஏன் பாஷ்யக்கார் சொல்றாருன்னு புரியாது. சில பேருக்கு முடிஞ்சுது, இது என்ன திருப்பி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாரு இங்க? பிரம்மம் பிரசித்தமா அப்பிரசித்தமா? ஏன் இதுக்கு ஆரம்பிக்கணும்? முடிஞ்சுதே. இல்லை, பிரயோஜனம் இருந்தாலும் அதனுடைய சந்தேகம் என்ன, அந்த சந்தேகத்தை விளக்கணும். பிரம்மத்தை பற்றிய சந்தேகம் இருக்கு. பிரம்மத்தை பற்றி சந்தேகம்னா நமக்கு பிரம்மம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் சந்தேகம் வருமா? அறியாத விஷயத்திடத்தில் சந்தேகம் சம்சயம் யாருக்கும் வர முடியாது. ஓரளவு அறிந்திருக்கணும், ஆபாத்த ஞானம் உண்டாயிருக்கணும். ஆனால் பூர்ண ஞானம்
இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த ஆபாத்த ஞானத்திற்கும் பூர்ண அபரோக்ஷ ஞானத்திற்கும் நடுவில் வருவது பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் என்பது ஆபாத ஞானம் இல்லை, பூர்ண ஞானமும் இல்லை, இல்லையா? சொல்லுங்க சாமி, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆபாத்த ஞானம், அடுத்தது பரோட்ச ஞானம், பிறகு வரக்கூடியது அபரோக்ஷ ஞானம். இப்பொழுது ஆபாத்த ஞானம் உள்ளது என்பதை பாஷ்யக்கார் நிரூபிக்கணும். அப்பொழுதுதான் விசாரத்திற்கு வாய்ப்புண்டு. ஆபாத்த ஞானம் உண்டு, பூர்ணமான ஞானம் இல்லை. எனவே கொஞ்சம் தெரியும், அப்போதானே சந்தேகம் வரும், அப்போதானே விசாரம் செய்யணும்னு ஆர்வம் தோன்றும். எனவே அதை நிரூபிக்கிறார். இப்பொழுது படிக்குமா? இது அடுத்த வர்ணக்கம்னு சொல்றது உண்டு. வர்ணக்கம் என்றால் ஒரு வர்ணனை முடிந்தது, ஒரு வர்ணனை, ஒரு வகையான விஷய சிந்தனை முடிந்தது. இப்பொழுது அடுத்த விஷய சிந்தனை, பிரயோஜனம் பற்றி முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது அதனுடைய சந்தேகம். பார்ப்போமா? தத் புனः பிரம்ம பிரசித்தம் அப்பிரசித்தம் வா ஸ்யாத். யதி பிரசித்தம் ந விஜிக்ஞாசிதவ்யம் அத அப்பிரசித்தம் நைவ சக்யம் ஜிக்ஞாசிதும் இதி. தத் பிரம்ம புனக. புனக என்றால் இப்பொழுது வேறொரு விஷயத்தை பற்றி ஆராய்வோமே, அப்படி புனக. புனக என்றால் மீண்டும். ஆனால் இங்கே மீண்டும்னா மீண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. மீண்டும் என்றால் சரி இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இன்னொரு விஷயத்தை பற்றி யோசிப்போமே, புனக அப்படிதான். மறுபடியும், சரி மறுபடியும், அது எப்படி மறுபடியும் மீண்டும் எப்படி சொன்னாலும் அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கணும். வேறொரு பொருளை பற்றி நாம் ஆராய்வோம். என்ன விஷயத்தை பற்றி ஆராய்வோம்? தத் பிரம்ம, அந்த பிரம்மமானது பிரசித்தமா அப்பிரசித்தமா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். பிரசித்தம் வாஸ்தியாத், அப்பிரசித்தம் வியாஸ்தியாத். பிரசித்தம் என்றால் தெரியும், நன்றாக 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 நாம் அறிவோம். பாருங்க, வேதாந்த விசாரத்துக்கு முன்பு சொல்லணும். இது விசாரத்துக்கு முன்பு நன்றாக அறிவோம். எப்படி இருக்கலாம்? இல்லை, அறியவில்லை. பிரசித்தம் ஞாத்தம், அப்பிரசித்தம் அஜ்ஞாத்தம். இது இரண்டில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். இல்லை, எது நமக்கு சரி? பாஷ்யக்கார் யோசிக்கிறார். எதி பிரசித்தம், ஒருவேளை வேதாந்த விசாரத்திற்கு முன்பே அதை நாம் அறிந்தோம் என்றால், ந விஜிக்ஞாசிதவ்யம், அதை பற்றி விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ந விஜிக்ஞாசிதவ்யம், விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அத, அடுத்த வேற ரெண்டு இருக்கு இல்லைங்களா? பிரசித்தம் அப்பிரசித்தம், ஒன்றை பற்றி முடிஞ்சது. அடுத்த ஒரு ஒன்று, இது இல்லாகில் அது, இது முடிஞ்சது, இப்போ அது. அத அப்பிரசித்தம், அத அப்பிரசித்தம். இந்த அத்தவருக்கு பாருங்க, அத்தவருக்கு ஞாபகம் இருக்குங்களா? அத்தவருடைய பொருட்கள் என்னென்ன இருக்கு? அனந்தரம், மங்களம், அனந்தரம், ஆரம்பம், பிரஷ்னம், காட்ஸ்யம். இதில் எந்த அத்தை பாருங்க? இது மங்களம் அவசியம் இல்லை, மங்களம் அவசியம் இல்லை. அனந்தரமா? அனந்தரம் என்றால் இதற்கு பிறகு அது, இதற்கு பிறகு அது. ஆனால் இது பூர்ணமாக ஏதோ ஒன்றை முடித்து விட்ட பிறகு அது இல்லை இல்லையா? அப்பிரசித்தம் பிரசித்தம், அதான் பூர்வ பிரகிருத அபேக்ஷா. ஞாபகம் அவன் வந்ததே, பாஷ்யக்கார் சொன்னார் இல்லைங்களா? பூர்வ பிரகிருத அபேக்ஷா.
ஒரே ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்தில் ஒரு பகுதி முடிய வேறொரு பகுதியை ஆரம்பிக்கும் பொழுது இது முடிய அது ஆரம்பிக்க அதற்கு பிறகு என்ற பொருளில் அத பூர்வ பிரகிருத அபேக்ஷா, பூர்வ பிரகிருத அபேக்ஷாயாச்ச பலத்தக ஆனந்தர்ய அவ்யதிரேகாத், இதுவும் ஒரு வகையான ஆனந்தரியம்னு சொன்னாரே அந்த வகை இது. பூர்வ பிரகிருத அபேக்ஷாயாச்ச பலத்தக ஆனந்தர்ய அவ்யதிரேகாத் அப்படின்னு சொன்ன அந்த அந்த அத்தை இது. அந்த அத்தை இதுன்னு சொல்லக்கூடாது, அந்த அத்தை இது. ஓகேங்களா? அத்த இல்லாகில் பிரசித்தமாக இருந்தால் அதை பற்றி விசாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அப்பிரசித்தமாக இருந்தால், அப்பிரசித்தமாக இருந்தால் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் என்னாகும்? நைவ சக்கியம் விஜிக்ஞாசித்தும் இதி, அதை பற்றி விசாரம் செய்ய வாய்ப்பு இல்லை. நைவ சக்கியம், அதை விசாரம் செய்ய வாய்ப்பே இல்லை, விசாரம் செய்ய முடியாது. இப்படி ரெண்டு இருக்கு. விசாரம் செய்ய வேண்டும் என்றால், ஒன்றுமே அறியவில்லை என்றால் விசாரம் செய்ய முடியாது, அறிந்தாலும் விசாரம் செய்ய முடியாது. எதை நிரூபிக்கணும் பாஷ்யக்கார்? அறிகிறோம் ஆனால் அறியவில்லை, இதை நிரூபிக்கணும். எனவே முதல் பாஷ்யக்கார் அதை நாம் அறிகிறோம் என்பதை காட்டுகிறார். பிரசித்தம் அப்பிரசித்தம், அதில் நாம் அறிகிறோம் என்பதை காட்டணும். ஒருவாறாக அழிகிறோம், ஒருவாறாக அறிகிறோம், அதை காட்டுறார் பாருங்க. உச்சதே, சமாதானம் சொல்கிறோம், விளக்குகிறோம். பிரசித்தம் அப்பிரசித்தம் இந்த விஷயத்தை சொல்கிறோம். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும் இருக்க, பிரசித்தமானால் விசாரம் செய்ய முடியாது, அப்பிரசித்தம் என்றாலும் விசாரம் செய்ய முடியாது. எனவே அந்த விஷயத்தில் விளக்குகிறோம். உச்சத்தை என்னது? அஸ்திதாவத் பிரம்ம நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் சர்வஜ்ஞம் சர்வசக்தி சமன்விதம் பிரம்ம சப்தஸ்ய ஹி வ்யுத்பாத்யமானஸ்ய நித்ய சுத்தத்வாதயோ தர்மாः பிரதீயந்தே. என்னாச்சு? நித்ய சுத்த, நித்திய சுத்தத்வாதயோ அர்த்தா, பரவாயில்ல, எல்லாம் ஒரே பொருள் தான். நித்திய சுத்தத்வாதயோ தர்மாக பிரதீயந்தே. உங்களுக்கு அர்த்தாக பிரதீயந்தே இருக்கு இல்லைங்களா? தர்மாக அர்த்தாக எல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை இங்கே. பிருஹதேஹே தாத்தோஹோ அர்த்தானுகமாத், பிருஹதேஹே தாத்தோஹோ அர்த்தானுகமாத் இருக்கு இல்லைங்களா? பிருஹதேஹே தாத்தோஹோ அர்த்தானுகமாத் சர்வஸ்ய ஆத்மத்வாச்ச பிரம்ம அஸ்தித்வ பிரசித்திஹி. சர்வோ ஹி ஆத்ம அஸ்தித்வம் பிரத்யேதி. ந நாஹம் அஸ்மி இதி யதி ஹி ந ஆத்ம அஸ்தித்வ பிரசித்திஹி, யதி ஹி ந ஆத்ம அஸ்தித்வ பிரசித்திஹி ஸ்யாத். சர்வோ லோகः நாஹமஸ்மி இதி பிரதீயாத். ஆத்மா ச பிரம்ம. இந்த பகுதியில் இந்த ஆக்ஷேபம், பிரம்மம் விசாரத்திற்கு தகுமா
இல்லையா, பிரயோஜனம் இருக்கு, சந்தேகம் இருக்கா என்பதில் பிரசித்தம் அப்பிரசித்தம் என்ற விஷயத்தில் பாஷ்யக்கார் சொல்கிறார், உச்சதே, பதில் என்னது? அஸ்திதாவத் பிரம்ம, பிரம்மம் என்பது பிரசித்தம் தான். பிரம்மம் என்பது பிரசித்தம். பிரம்மம் என்பது அறியாத விஷயம் இல்லை, நாம் அறியப்படும் விஷயம்தான். அறியாத விஷயம் இல்லைன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதாத்தியனம் சாமானியம் இல்லையா? பிரம்ம ஜிக்ஞாசாவுக்கும் தர்ம ஜிக்ஞாசாவுக்கும் வேதாத்தியனம் சாமானியம். அப்படி வேதாத்தியனம் செய்தவர்களுக்கு அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். இப்போ அது சாமானியம் இல்லையா? அதிகாரிக்கு அது சாமானியத்துவம், அதிகாரி விஷயத்தில் அது சாமானியம் இல்லையா? அதாவது வேதாந்தம் படிக்காவிட்டாலும் வேத அத்தியனம் செய்தவனுக்கு, வேத அத்தியனம் செய்யலாம் கூட பரவாயில்ல, நாமெல்லாம் நிறைய பேர் வேத அத்தியனம் செஞ்சதில்லை, ஆனால் கூட சாமானியமான அத்தியாத்ம சாஸ்திரத்தை அங்கேயோ இங்கேயோ கேட்டிருக்கோம். அதான் வேதாத்தியனம் சாமானியம்னு சொல்கிறது. சாஸ்திரிய விஷயங்களை சாமானியமாக கேட்ட ஒரு கேள்வி ஞானம் மக்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் தானே இந்த பிரம்ம ஜிக்ஞாசாவுக்கு அதிகாரிகள் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் அந்த சாமானிய ஞானம், அந்த சாமானியமாக அந்த 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 ஆத்தியாத்மிக விஷயங்களோ சாஸ்திரிய விஷயங்களோ சாமானியமாக கேட்டு பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால் சாதன சதுஷ்டயம் பெற்றவர்கள் தான் அதிகாரிகள். எனவே அவர்களை நாம் மனதில் கொள்ளும் பொழுது அஸ்திதாவத் பிரம்ம, பிரம்மம் இருக்கு. எப்படிப்பட்ட ஸ்வபாவம்? பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம் என்ன? நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். நித்தியம், நித்தியம் காலத்திரய அனவச்சின்னம், 3 காலங்களுக்கு அப்பாற்பட்டது, காலத்தால் வரையறுக்கப்படாதது நித்தியம். சுத்தம், சுத்தம் என்றால் அவித்யை என்ற அழுக்குக்கு அப்பாற்பட்டது, அவித்யாதி தோஷ சூன்யம் சுத்தம். முக்த, முக்த எப்பொழுதும் துக்கத்திலிருந்து விடுபட்ட தன்மை, பந்தத்திலிருந்து விடுபட்ட தன்மை. இப்படிப்பட்ட ஸ்வபாவம், இப்படி ஒரு பிரம்மம் உண்டு என்ற ஒரு ஞானம் இருக்கு. இப்படி பிரம்மத்தினுடைய நிர்குணம், பிறகு சகுனம் பாருங்க, சர்வஜ்ஞம். தெரிஞ்ச வார்த்தைகள் தானே உங்களுக்குலாம். சர்வஜ்ஞம், சர்வம் ஜானாதீதி சர்வஜ்ஞம், சர்வஜ்ஞம், சர்வசக்தி சமன்விதம். முன்பு நிர்குணமாக சொன்னார், இப்பொழுது சகுணமாக சொல்கிறார். நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் நிர்குணம் இல்லையா? சர்வஜ்ஞம் சர்வசக்தி சமன்விதம், அது சகுணம். இப்படி ஒருவனுக்கு அந்த பிரம்மத்தை பற்றிய ஒரு வகையான இப்படின்னு ஒரு கடவுள், பிரகலாதர் சொல்றார் இல்லையா, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்பா கேட்க என்ன சொல்றார் அவர்? எங்கேயும் வைக்கிறார். சின்ன குழந்தை கூட தான் சொல்லுது, தூணிலும் வைக்கிறார், துரும்பிலும் வைக்கிறார். ட்ராமாலாம் கூட போடுறாங்க இல்லையா? அப்படி கடவுள் ஒரு சப்தம், பிரம்மம் என்ற ஒரு சப்தம் கேட்டிருக்கான் இல்லையா? அந்த பிரம்மத்துக்கு இப்படிப்பட்ட சுபாவம், கடவுளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி, இப்படி ஒரு ஞானம், இதெல்லாம் கேட்ட விஷயம் தானே, ஒன்றுமே தெரியாத விஷயமா? அப்பிரசித்தம்னு சொல்ல முடியுமா? இதை சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லை, சாமான்யமாக குருகுலத்திற்கு செல்பவன் மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் அதெல்லாம் படிக்கிறது போல வியாக்கரணம்லாம் படித்தவன் தானே அவன், வேதாங்கத்தை படித்தவன் தானே அவன். இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படிப்பட்டவனுக்கு பிரம்மா என்ற பதத்தை கேட்கும் போதே அதிலிருந்து அந்த பதத்தினுடைய ஞானம் உண்டாகும் இல்லையா? எப்படி? பிரம்ம சப்தஸ்ய ஹி உத்பாத்தியமானஸ்ய
அந்த பிரம்ம சப்தத்தின் உற்பத்தியை பார்க்கும்போது பிரம்ம சப்தம் உற்பத்தி, கடவுள் என்ற சப்தத்தினுடைய உற்பத்தி கொஞ்சம் இலக்கணம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுள் கடந்து உள்ளே இருப்பது கடவுள். இலக்கணம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் இலக்கணம் தெரிஞ்சா அந்த வார்த்தையினுடைய பொருள் தானாகவே பிரகாசிக்குமே. படிச்சவன் தானே இவன். சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தஸ் ஜோதிஷம் இதெல்லாம் படிச்சவன் தானே இவன். சாமானியம் இல்லையா வேத ஞானம், இதெல்லாம் சேர்ந்து படிச்சிருக்கானே அவன். இப்போ எப்படி நாம ஸ்கூல் போய் படிக்கிறோமோ அதுபோல குருகுலத்துக்கு போகும்போது மாணாக்கன் படிக்கிற விஷயம் தானே இதெல்லாம். அப்படி படிக்கும்போது பிரம்மம் என்ற பதம் கூட அவனுக்கு பொருளை தரும் இல்லையா. பிரம்ம சப்தஸ்ய உத்பாத்தியமானஸ்ய நித்திய சுத்தத்வாதயோ தர்மாக பிரதீயந்தே. இப்படிப்பட்ட அர்த்தங்கள் தர்மாக அர்த்தம் இருக்கு. இப்படிப்பட்ட அர்த்தங்கள் அவனுக்கு தோன்றுமே தானாகவே. ஏன்? பிரஹதேஹே தாத்தோஹோ அர்த்தானுகமாத். குழந்தைங்க கூட மேக்ஸ் டேபிள்லாம் 1 2s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8 இப்படி படிக்கிறோம் இல்லைங்களா? 2 4s are 8 தானே? தப்பா சொல்லிட்டேனா? 2 4s are 8 அதுக்கப்புறம் கேட்காதீங்க. இப்படி குழந்தைகள் கூட கணக்கு அந்த டேபிள்ஸ் எல்லாம் படிக்கிறது போல இவன் பாணனியனுடைய தாத்து பாடங்கள்லாம் படிச்சுதான் இருக்கான் அவன். நாம படிச்சதெல்லாம் போல நாம படிக்கிறதெல்லாம் இல்லையா. டுக்ருங்கரணே நமக்கு தெரிஞ்ச ஒரு பாணனி தாத்து பாட்டம், மற்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது நமக்கு. டுக்ருங்கரணே நிறைய இருக்கு. எல்லா தாத்துக்களும் எல்லா வினைகளும் பாணி சேர்த்து தாத்து பாட்டம்னு ஒரு கொடுத்துட்டார். அது எல்லாரும் மனப்பாடம் பண்றது தானே, குழந்தை கூட தெரியுமே. பிருஹதேஹே தாத்தோஹோ பிருஹி விருத்தௌ. அந்த தாத்துக்கு தானே பொருள் பிருஹி விருத்தௌ, அதுல தானே பிரம்மம் வருது. பிரஹதேஹே தாத்தோஹோ, அந்த பிருஹ் என்ற தாத்துவில் அடிப்படையில் பிறந்த இந்த பிரம்மம் என்ற சப்தத்தினுடைய அர்த்தம் இவ்வாறு தானே இருக்கு. அர்த்தானுகமா, அந்த அர்த்தம் இவ்வாறு தானே இருக்கு. என்ன அர்த்தம்? அந்த பிருஹி விருத்தௌ என்ற பொருள் என்ற தாத்துவிலிருந்து என்னென்ன அர்த்தங்கள் நமக்கு விளங்குகின்றன? நித்திய சுத்த புத்த முக்த இப்படிப்பட்ட அர்த்தங்கள் விளங்குகின்றன அல்லவோ. சப்தத்துக்கு ஒரு பொருள் வருது இல்லையா? பிருஹி அந்த வினை, அதனுடைய பொருள் விருத்தௌ. விருத்தௌ என்றால் எந்த ஒரு குறைபாடும் அல்லாமல் ஓங்கி இருப்பது. ஓங்கி உலகளந்த பெருமாள் தொடர்றது போல எந்த ஒரு குறைபாடும் அற்று, விருத்தியா விஸ்தாரமா, எந்த ஒரு தோஷமும் அற்று, இப்படி பொருள் இருக்க, அந்த தாத்துவுக்கு அந்த வினைக்கு அவ்வாறு பொருள் இருக்க, எனவே பிரம்மம் என்ற ஒரு சப்தம் இந்த தாத்துவிலிருந்து பிறந்தது அவனுக்கு தெரிவதனால் அவனுக்கு என்னென்ன அர்த்தங்கள் புரியும்? பிரம்மம் என்ற சப்தத்தை கேட்கும் போது நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம் இதெல்லாம் தெரியும், தானாகவே அது தோன்றும். எனவே பிரம்மம் என்பதை யாரும் கேட்டதில்லை என்று சொல்ல முடியாது. பிரசித்தமா அப்பிரசித்தமா என்ற விஷயம் யாரும் கேட்கலன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் பாருங்க, இதுவரைக்கும் பிரம்மத்தை தத்பதமாக விளக்கினார், இப்போ தொம்பதமாக விளக்கிறாரு பாருங்க. சர்வஸ்ய ஆத்மத்வாச்ச பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தி. பிரம்மமானது எல்லோருடைய ஆத்மாவாக இருப்பதனால் பிரம்மம் இருப்பது என்பது எல்லோருடைய அனுபவத்திலும் உள்ளது. சர்வஸ்ய ஆத்மத்வாச்ச, மேலும் பிரம்மம் ஆத்மாவாக இருப்பதனால் பிரம்மத்தினுடைய இருப்புத்தன்மை விளங்குகிறது. ஆத்மா எல்லோருக்கும் தெரியும் இல்லையா?
சர்வோஹி ஆத்மா அஸ்தித்வம் பிரத்யேதி, எல்லோரும் ஆத்மாவினுடைய இருப்புத்தன்மையை உணர்கிறார்கள். எப்படி? நாகம் அஸ்மி இதி, நாகம் அஸ்மி. இது சம்ஸ்கிருதத்தில் இப்படி அதிக சக்தி தரதுக்கு இரண்டு இரண்டு இந்த நா இடுவார்கள். நாகம் அஸ்மி இதி, நாகம் அஸ்மி இல்லையா? இருக்கேன். நாகம் அஸ்மி, நான் நாகம் அஸ்மி என்றால் நான் இல்லை என்று இல்லை, நான் இல்லை என்று இல்லை. அது சம்ஸ்கிருதத்தில் அப்படி சொல்கிறது உண்டு. மற்ற மொழிகளில் அப்படி சொன்னால் அது நல்லா இல்லை, கேட்குறதுக்கு சரியா இல்லை. நான் இல்லை என்று இல்லை, இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சம்ஸ்கிருதத்தில் அப்படி, அதுக்கு ஒரு சக்தி, விசேஷ சக்தி இருக்கு. நான் இல்லை என்று இல்லை, அது சம்ஸ்கிருதத்தில். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வகையான அமைப்பு இருக்கு இல்லையா? வாக்கியங்களோட அமைப்பு மொழிக்கு மொழி கொஞ்சம் வித்தியாசப்படும். நான் இல்லை என்று இல்லை, நாகமஸ்மீதி அப்படின்னா நாகமஸ்மீதி அப்படி சொல்லும் போதே ஒரு சக்தி இருக்கு. எல்லோரும் அறிகிறோம் நாம் இருக்கிறோம் என்று. எதிஹீன ஆத்ம அஸ்தித்வ பிரசித்தி ஸ்யாத், ஒருவேளை ஆத்மாவுடைய இருப்புத்தன்மை நாம் அனைவரும் உணராமல் இருந்தால், எதிஹி ஒருவேளை ஆத்ம அஸ்தித்வ பிரசித்திகி, ஆத்மாவுடைய இருப்புத்தன்மையினுடைய அறிவு நஸ்யாத், ஒருவேளை இல்லை என்றால், இந்த ந ஸ்யாத் கூட சேர்த்துக்கணும். நஸ்யாத், அப்போ என்ன ஆகும்? சர்வோலோகா, அனைவரும், அனைத்து மனிதர்களும், எல்லோரும் நாகமஸ்மி இதி பிரதீயாத், நம் எல்லோருக்கும் நாம் இல்லை என்று தோன்றும். நம்ம இருப்பதனால நம்ம இருக்கிறோம்னு நமக்கு தெரியுது. நம்ம இல்லை, ஆத்மா இல்லைன்னா எப்படி தோணும் நமக்கு? நான் இல்லைன்னு தானே தோணும். ஆனால் நமக்கெல்லாம் எப்படி தோன்றுகிறது? நாம் இருக்கிறோம் என்று தானே தோன்றுகிறது. நீங்கள் என்னவோ நான் பிரம்மத்தை பற்றி பேசுகிறேன், நீங்கள் ஆத்மாவை பற்றி பேசுகிறீங்க. ஆத்மாச்ச பிரம்ம, இந்த ஆத்மா தானே பிரம்மம். அப்போ இப்படி பிரம்மம் இல்லை, தெரியாது, ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? படித்தவன், குருகுலத்துக்கு போனவன், வியாக்கரணம் தெரிஞ்சவன், அவனுக்கு மட்டுமா பிரம்மம் தெரியும்? எல்லாருக்கும் தானே தெரியுது. படிக்காதவனுக்கும் தான் தெரியுது இல்லை பிரம்மம். ஏன்? ஆத்மா தானே பிரம்மம். அப்போ பிரம்மம் இல்லைன்னோ, பிரம்மத்தை பற்றி முற்றுமே தெரியாது என்று சொல்வதற்கு யாருக்கு அருகதை இருக்கு? அப்படி எவனாவது சொன்னா அவன் பொய் சொல்றான் இல்லையா? எனவே அப்பிரசித்தம் என்று சொல்ல முடியாது. சரி, यदि तर्हि लोके ब्रह्म आत्मत्वेन प्रसिद्ध, படிப்பாடுது. यदि तर्हि लोके ब्रह्म आत्मत्वेन प्रसिद्धम्, ब्रह्म आत्मत्वेन प्रसिद्धम् अस्ति, ततः ज्ञातमेव इति अजिज्ञास्यत्वं पुनरापन्नम्. यदि तर्हि लोके ब्रह्म आत्मत्वेन प्रसिद्धम् अस्ति, ततो ज्ञातमेव इति अजिज्ञास्यत्वं पुनरापन्नम्. இப்படி எல்லாருக்கும் ஆத்மா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்க, பிரம்மம் தெரிஞ்சுன்னு நிரூபிச்சிட்டீங்க. இப்படி இந்த ஆத்மாதான் பிரம்மம் என்றால், எதி இவ்வாறாக இருந்தால், தர்ஹி என்ன ஆகும்? லோகே உலகத்தில் அனைவருடைய அனுபவத்திலும் பிரம்ம ஆத்மத்வேன பிரசித்தம் அஸ்தி, பிரம்மம் தான் ஆத்மான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. சரி, ததா அதனால ஞாத்தமேவ இதி, பிரம்மம் எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு. ஆத்மா தான் பிரம்மம்னா ஆத்மா எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆத்மா இல்லைன்னு யாருமே சொல்லியே. அப்போ ஆத்மா நம்ம அனைவரும் அறிகிறோம் இல்லையே ஆத்மா ஆத்மா என்று.
அப்போ ஆத்மா தான் பிரம்மம் சொல்லிட்டீங்க. அப்போ பிரம்மம் ஆத்மாவாக இருக்க பிரம்மம் அனைவரும் அறிகிறோம். ஞாத்தமேவ. இப்போ பிரம்மத்தை நாம் அறிந்திருந்தால் அப்போ என்னாகும்? அஜிக்ஞாஸ்யத்துவம் பிராப்தம், விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏற்படும். புனக மீண்டும் மீண்டும் ஏற்படும். முன்பு இதை அறிவதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நாம் ஜீவன்தான், ஜீவன் பிரம்மனாக முடியாது, எனவே பிரம்மத்தை ஜீவனாக உணர்வது என்பது அசாத்தியமான விஷயம், எனவே இந்த ஞானத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று முன்பு எவ்வாறு பிரயோஜனம் அற்ற தன்மை இருந்ததோ எனவே விசாரம் செய்ய முடியாது. அத்தியாச பாஷ்யம் ஞாபகம் இருக்குங்களா? உண்மையில் நாம் ஜீவனாக இருந்தால் நம்மை நாம் பிரம்மமாக உணரவே வாய்ப்பு கிடையாது. எனவே இந்த ஞானம், இந்த விஷயம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்பது பிரயோஜனம் அல்ல, அதற்கு எந்த பிரயோஜனமும் அல்ல. அதை அத்தியாச பாஷ்யத்தை பாஷ்யக்கார் நிரூபித்தார். எப்படி நிரூபித்தார்? இல்லை, இப்பொழுது என்னை ஜீவனாக நான் உணர்வதற்கு காரணம் அத்தியாசம்தான். இந்த ஞானத்தினால் அந்த அத்தியாசம் அவித்யை நீங்க என் சொரூபத்தை நான் பிரம்மமாக உணர்ந்து ஆத்தியந்திக துக்க நிவர்த்தியை பெற்று பரமானந்த பிராப்தி அடைய முடியும். அஸ்ய அனர்த்த ஹேதோஹோ பிரகாணாய சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா முன்னாடி. எனவே இந்த ஞானத்தினால் பிரயோஜனம் உண்டு என்று பிரயோஜனத்தினால் அந்த முன்பு பிரயோஜனம் இல்லை என்ற ஆக்ஷேபத்தை நீக்கி விசாரம் செய்ய வேண்டும் என்று நிரூபித்தார். இப்பொழுது என்னாகிறது? எல்லோருக்கும் ஆத்மா பிரசித்தம் என்றால், அந்த ஆத்மாதான் பிரம்மம் என்றால், நாம் எல்லோரும் பிரம்மத்தை அறிந்தேதான் இருக்கிறோம். எனவே மீண்டும் அதே முன்பு இருந்த அதே ஆக்ஷேபம் வருகிறது. என்னது ஆக்ஷேபம்? பிரம்மத்தை விசாரம் செய்ய அவசியமில்லை, அங்கு பிரயோஜனம் இல்லை, எனவே விசாரம் செய்ய அவசியம் இல்லை. இப்பொழுது அனைவரும் பிரம்மத்தை அறிந்திருக்கிறோம், ஏன்? பிரம்மம் தான் ஆத்மா, எனவே விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அஜிக்ஞாஸ்யத்துவம், ஜிக்ஞாஸ்யத்துவம் விசாரம் செய்ய வேண்டியது, அஜிக்ஞாஸ்யத்துவம் விசாரம் செய்ய வேண்டியதில்லை என்பது மீண்டும் வந்துவிட்டது. புனக ஆபன்னம், மீண்டும் தோன்றியது. நீங்களே உங்களுக்கு குழி பறிச்சுக்கிட்டீங்க, சொல்றதுல நீங்களே உங்களுக்கு குழி பறிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றது உண்டல்ல. அதான் பிரம்மம் ஆத்மான்னு சொல்லிட்டேன், மாட்டிக்கிட்டேன். ஆத்மா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம், வெளிய விஷயம் தெரியலன்னு சொல்லலாம். நம்மை நாம் அறிகிறோம் இல்லவா? அதான பிரம்மம். முடிஞ்சது, போ, அவ்வளோதான், புறப்பட்டு போயிட்டுக்கு. புனக ஆபன்னம். இப்போ என்ன சொல்வார் பாஷ்யக்கார்? நாமெல்லாம் ஆத்மாவை சாமான்யமாக தான் அறிந்திருக்கிறோம். இப்போ பாருங்க என்ன சொல்றாரு? அறியவில்லைன்னா என்ன ஆகிடும்? விசாரம் செய்ய முடியாது. அறிந்திருக்கிறோம் என்றால் என்னாகும்? விசாரம் செய்ய முடியாது. ஆபாதமாக அறிந்திருக்கிறோம், சாமான்யமாக தான் அறிந்திருக்கிறோம், அதனுடைய விசேஷ ஸ்வரூபத்தை நாம் அறியவில்லை. அந்த விசேஷ ஸ்வரூபத்தை பற்றி என்னென்னவோ, எதுவோ, யாரோ எப்படியோ பேசுகிறாங்க. நையாயிக்கன் அப்படி சொல்கிறான், வைசேஷிகன் இப்படி சொல்கிறான், சாங்கியன் அப்படி சொல்கிறான், யோக மதக்காரன் அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்படி விப்ரதிபத்திகள், அதை பற்றிய விருத்தமான கருத்துகள் பல இருக்க விசாரம் செய்யாமல் இருக்கலாமா? இல்லை, விசாரம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு அடுத்த பகுதியில் நிரூபிக்கிறேன். இந்த அடுத்த பகுதி நம்ம நாளைக்கு பார்ப்போம்.
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ।